வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். நம்ம SQL ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம SQLல இருக்கக்கூடிய ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸுக்கான ஒரு சேலஞ்ச் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரிகர்ஸுக்கான சேலஞ்சாகவும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரிகரும் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இது ஒரு கம்பைன்டு சேலஞ்சாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தனியாக ஸ்டோர்டு ப்ரொசீஜரில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ட்ரிகர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ட்ரிகர்ஸுக்கானதையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ரைட். ஸோ இதில் நான் ஒரு சேலஞ்ச் கொஷினை பற்றி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் நான் அதுக்கான பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். ரைட். நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் ஒரு பேசிக் டெமோவும் கொடுக்குறேன். நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ இதை 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று நான் சேலஞ்ச் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவதுல அந்த சேலஞ்சை கொஞ்சம் டீட்டெயில்டாக, ஸோ டவுட்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா என்னாலேயே சால்வ் பண்ண முடியுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். மூணாவதாக நான் என்னுடைய ஒரு சிம்பிள் சொல்யூஷனையும் கொடுக்குறேன். அது இன்னும் கொஞ்சம் சஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3 ஃபேஸாக நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ இந்த வீடியோக்குள்ளே முதல்ல போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கோடு எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தேவையான கோடு, PDF ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஜிட்டபில் root-yt யூடியூப் அப்படிங்கிறதுல SQL ஃபண்டமெண்டல்ஸில் இருக்குது. இந்த கோர்ஸுக்கானது எல்லாமே. ரைட். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலுமே அங்கே PDF-ஆக அவைலபிளாக இருக்குது. ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸுக்கான சேலஞ்ச் அப்படிங்கிற PDFல. ரைட். ஸோ இதில் ஒரு ஹோட்டலுக்கான கம்ப்ளீட் ரூம் புக்கிங் ப்ராசஸை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஒரு ஹோட்டலில் போய் நம்ம ரூம் புக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் செக்இன் செக்அவுட்னு சொல்லுவோம். செக்இன் செக்அவுட் ப்ராசஸ். ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம இதில் ஆட்டோமேட் ட்ரை பண்ணுறோம். ரைட். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நார்மலைஸ் த டேட்டா பேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் யூசிங் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு ஜெனரிக்காக என்னென்ன ஃபீல்ட்ஸ் ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணுங்கிறத எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஃபர்னிஷ் அதர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கேன். So add primary and foreign key. Assume bar add primary and foreign keys as necessary and furnish other details னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேணுங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா கஸ்டமர் நேமு, ஃபோனு, கஸ்டமர் அட்ரஸ்ஸு, ரூம் நம்பரு, ரூம் டைப்பு, ரூமோட அவைலபிலிட்டி, ரூமுக்கான ரெண்ட் பர் டே, செக்இன் டேட்டு, செக் அவுட் டேட்டு, என்ன ரீசனுக்காக தங்கினாங்க, பில் நம்பரு, பில் டேட்டு, டியூரேஷன் ஆஃப் ஸ்டே, டோட்டல் பில் அமௌண்ட்டு, எவ்வளோ நாள் தங்கினாங்க, எவ்வளோ பில் கட்டினாங்க. இது போக டேக்ஸ் கட்டுறது, டேக்ஸுக்கு வித்தவுட் டேக்ஸு, வித்து டேக்ஸு, பில்லை இன்னும் டீட்டெயில்டாக போடுறேன், செக்இன் செக் அவுட் ப்ராசஸை டீட்டெயில்டாக கொடுக்குறேன், அவங்களோட ஐடி ப்ரூஃப் வாங்கி சேவ் பண்ணி வைக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் போகலாம். ரைட்டா. ஸோ அது ஆஃபர்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ரைட். லேட்டு ஏர்லி செக்இன் செக் அவுட் இருக்குது, லேட் செக் அவுட் இருக்குது. இதெல்லாம் அடிஷனல் ப்ராசஸஸ். அதை பற்றி நம்ம இங்கே டீல் பண்ணலை. பட் நீங்கள் யூ ஃபீல் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். மீதி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சொல்லப்போனால் இப்போ இதை நீங்கள் ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னு வரும்போது இதில் ஒரு ரூம் சர்வீஸு, லாண்ட்ரி, ரைட், இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹோட்டலுக்கான மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உங்களால் கிரியேட் பண்ணிட முடியும். ரைட். ஸோ அடிஷ்னலாக வேறு என்ன வேணுங்கிறத நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் அட்வென்ச்சரஸ் எனஃப். ரைட். ஓகே, சரி. அப்போ இதில் நான் என்ன பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கேன். ரைட். இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலீட். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இன்சர்ட், அப்டேட், டெலீட் தேவைப்படும். என்னென்ன நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாமே ஸ்டோர்டு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி செய்யுங்கன்னு சொல்கிறோம். டேரெக்டாக நான் என்னுடைய அப்ளிகேஷனில் இன்சர்ட், அப்டேட்டே யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு தேவையான எல்லா ஆப்ரேஷன்ஸும் ஸ்டோர்டு ப்ரொசீஜராக இருந்தால் பரவாயில்ல. அதே மாதிரி பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் ஸ்டோர்டு ப்ரொசீஜரில் செக் பண்ணி கஸ்டம் எரர் மெசேஜஸ், மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எரர் மெசேஜஸ் வரணும். வயலேஷன் ஆஃப் பிரைமரி கீன்னு எனக்கு வர வேண்டாம். மீனிங்ஃபுல்லான ஒரு எரர் மெசேஜ் வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரைட். யூஸ் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ஃபார் மல்டிபிள் டேபிள் என்ட்ரிஸ் அண்ட் கேஸ்கேடிங் அப்டேட்ஸ். நான் ஒரு டேபிளில் என்ட்ரி போட்டால் இன்னும் ஒரு 2-3 டேபிள் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான சினாரியோ இருக்கும்போது, ப்ளஸ் கேஸ்கேடிங் அப்டேட்ஸ், நான் ஒரு இடத்துல ஏதாவது செஞ்சால் அது இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு வர்றதெல்லாம் டிபெண்டன்ட் டேபிள்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ கிரியேட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் டு டூ ஆல் பேசிக் ஆப்ரேஷன்ஸ். அப்போ பேசிக் ஆப்ரேஷன்ஸுங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு செக்இன் செக் அவுட் ப்ராசஸுக்கு, ஹோட்டல் ரூம் புக்கிங் ப்ராசஸில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் முதல்ல கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள்.
ரைட், இதுதான் பேசிக் சேலஞ்சு. ஸோ இது போக நான் இன்னும் ஒரு 2 சேலஞ்சும் உங்களுக்கு கொடுக்கணும். ஆல்ரெடி இந்த சேலஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் பில்லிங் அப்ளிகேஷனை RDBMSல இதுக்கான நார்மலைசேஷனில் கொடுத்துருந்தோம். இந்த 2 அப்ளிகேஷனுமே கொடுத்துருந்தோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் பில்லிங்க்கும் ஒரு ஸ்கூலுக்கான கிரேட் புக்குக்கான அப்ளிகேஷனையும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் நார்மலைசேஷனில். RDBMS வீடியோ சீரிஸில் ஃபைனலாக இதை கொடுத்துருந்தோம். இதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இது 2 பற்றியுமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் என்னென்னலாம் பண்ணணும்னு. அந்த வீடியோவில் போனீங்கன்னா இல்லை அங்கே போனீங்கன்னா அதுக்கான PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கான டேபிள் கிரியேஷன் ப்ராசஸையும் நீங்கள் கிரியேட் ஆல்டர் அதுக்கான கொஷின் செட்டில் நம்ம சேலஞ்சாக கொடுத்துருந்தோம். அப்போ இதுக்கான டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான ப்ரொசீஜர்ஸை நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜருங்கிறது நீங்கள் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் மட்டும் நினைக்காதீங்க, ட்ரிகரும் தான். ஏன்னா ட்ரிகரும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் ப்ளஸ் ட்ரிகர் இந்த 2த்தையும் கம்பைன் பண்ணி ரைட் ஒரு ஹோட்டலுக்கான ரூம் புக்கிங் ப்ராசஸ், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கான கம்ப்ளீட் பில்லிங் அப்ளிகேஷன், ஒரு ஸ்கூலுக்கான அகாடமிக் கிரேட் புக் மெயின்டெனன்ஸ், இந்த 3ஐயும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும் SQLல, எஸ்பெஷலி ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸில். அந்த TSQLனு சொல்கிறோம் இல்லையா, அதில். ரைட், ஸோ அதனால் இதை கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரைட் ட்ரை டு கம்ப்ளீட் இட். இதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரைட், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஜிட்டப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வேணும். இப்போ நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுக்க போகிறேன், ப்ளஸ் டெமோவும் கொடுக்க போகிறேன். அதை தாண்டி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா வி ஆர் ரீச்சபிள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதை பார்த்துட்டு ஐ வில் கெட் பேக் டு யூ. நான் திரும்ப உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கொடுக்குறேன். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சேலஞ்ச் அப்படின்றது. ரைட், இந்த சேலஞ்சுக்கான டிஸ்கஷன் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ரைட், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.